கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தின்படி நாம் வாழும்போது, தேவனுடைய சித்தத்தை செய்யும் போது நம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படியான ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களும் ஒரு நாள் ஒளிந்து போகக்கூடியது. உலகமும் அதன் நிச்சயம் ஒளிந்து போம். ஆம் பிரியமானவர்களே, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை என்று வாசிக்கிறோம். ஏனென்றால் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் நாம் அன்பு கூறக்கூடாது. இந்த உலகம் பாவம் நிறைந்தது, பொல்லாங்கு நிறைந்தது. பிரியமானவர்களே, உலகமும் அதன் இச்சையும் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது. நாம் அழியாத தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் தேவனுடைய சித்தத்தை செய்யும் போது என்றென்றைக்கும் நிலையான அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? நம்முடைய சுய விருப்பத்தை வெறுத்து, நம்முடைய சுய இச்சையை வெறுத்து தேவ சித்தத்தை செய்கிறோமா? அல்லது இந்த உலக காரியத்தை, அழிந்து போகக்கூடிய காரியங்களை நாம் நேசிக்கிறோமா? இந்த உலகத்தில் அன்பு கூறும்போது நம்மால் தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது. பிரியமானவர்களே, இந்த உலக காரியங்களை வெறுக்க வேண்டும், உலக பாவங்களை வெறுக்க வேண்டும், உலக இச்சைகளை வெறுக்க வேண்டும், கண்களின் இச்சைகளை வெறுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்தில் உள்ள காரியங்களை வெறுத்து தேவ சித்தத்தை செய்ய நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலக பாவங்களுக்கு விலகி காத்து கொள்ளும் போது, உலக சிற்றின்பங்களுக்கு விலகி காத்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ முடியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இருளான காரியங்களுக்கு, பாவமான காரியங்களுக்கு விலக வேண்டும். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். பிரியமானவர்களே, தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் நமக்குள்ளே இருக்கிறதா? என்றென்னைக்கும் நிலையான அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கும் போது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 18 ஆகிய வசனங்களிலே தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை மிகவும் தெளிவாக கூறுகிறது. பிரியமானவர்களே, ஒருபோதும் மற்றவர்களுக்கு நாம் தீமை செய்யக்கூடாது. நாம் எப்பொழுதும் நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டுமாம். இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். எல்லா காரியத்திலையும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். அப்படி செய்வதே தேவனுடைய சித்தம். பிரியமானவர்களே, நம் தேவனுடைய சித்தத்தை செய்வோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுய விருப்பங்களை வெறுத்து தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்யும் போது என்றென்னைக்கும் நிலையான அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களும் ஒரு நாள் ஒளிந்து போகும். நாம் தேவ சித்தத்தை செய்யும் போது என்றென்றைக்கும் அந்த நிலையான பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக நடப்போம். பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேளைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கனிமணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, நன்றி அப்பா. பிரயாணங்களிலே போகும்போது வரும்போது எங்களை பாதுகாத்திரே, நன்றிப்பா. எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா.
ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன காரியங்களுக்காக பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களை தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலையிலெல்லாம் சாதமாக மாற்றி கொடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்கள் உள்ள தடைகளெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபாரா ஷகரா கதூர் ராகாதனா மாரா சந்தரோ ரீபா லபா ரபா தூர் ராபா ராபா தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியா கபோர ஷேகேலே தினமாரா சந்தரோ ரீபா ரபா ரபா தூர் ராபா கே ரே ஷேகே லதன ஹந்தரோ. ஆவியானவரே உடைய கரங்களிலே பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா காரா ஷா காரா தூர் ரபா ரபா ரீபா லபா ரபா தூரா ஷா காதா ரபா தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீபா கே ரே ஷே கே லதன ஹந்தரோ ரீபா லபா ரபா தரபா உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் சரீரத்தில் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளை சுகப்படுத்துங்கப்பா. பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறைந்து போகட்டும். கர்த்தர் பரிபூரண சுகத்தை கட்டளையிடுங்க, ஆசீர்வதிங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம். நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. முற்றிலுமாக எங்களை தாழ்த்துகிறோம். எல்லாம் துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.